மகளிர் அணி மற்றும் மகளிர் தொண்டரணி சார்பில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மாநில அமைப்பாளர்கள் மற்றும் செயலாளர்கள் அனைவருக்கும் அக்கா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதல்ல ஒரு சமூக செயல்பாட்டாளராக இருந்து அக்காவை வெளியிலிருந்து பார்த்து, கழகத்தை வெளியிலிருந்து பார்த்து, கழகத்தினுடைய செயல்பாடுகளையும் திட்டங்களையும் சமூக ஊடகங்களின் வாயிலாக மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்த வேலை மட்டும்தான் அப்போ பண்ணிட்டு இருந்தேன். கழக ஆட்சி வந்ததுக்கு பிறகு ஒரு ஆண்டு காலமாக, இந்த 2 ஆண்டு முடிவும் தருவாயில் பாண்டிச்சேரியையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிட்டு பேச வேண்டிய அவசியமும் தேவையும் இங்கே இருக்கிறது. சகோதரி யாழினி, சகோதரி ரத்னா போன்றவர்கள் எல்லாம் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் தொலைக்காட்சிகள் வாயிலாகவும் இந்த டிபேட்கள்ல பங்கேற்கும் பொழுது நீங்க பாண்டிச்சேரி பத்தி குறிப்பிட்டு பேசணுங்கிற கோரிக்கையை முன் வைக்கிறேன். ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா வைக்கிறேன் அப்படின்னா, அக்கா ஒரு வீடியோல பேசியிருப்பாங்க பாராளுமன்றத்துல, ஆத்ம நிர்பர், இது பேரே என்னால் உச்சரிக்க முடியல, இந்த திட்டங்கள் எல்லாம் இந்தியிலேயே பெயர் சூட்டியிருக்கீங்க. அப்ப ஜிப்மர்ல சாமானிய மக்கள் பயன்பெற்று ஒரு சிகிச்சைக்காக வரும்போது அங்க இருக்க டாக்டர் ஹிந்தியில தான் அந்த நோயாளிகிட்டே பேசுறாங்க. அக்கா அவர்கள் அந்த அறிக்கையை ஹிந்தி திணிப்புக்கான அறிக்கை வெளியிட்ட ஜிப்மர் நிர்வாகத்தை கண்டித்து உடனடியாக ஒரு ஹிந்தி இம்போசிஷன் சொல்லிட்டு ஒரு ட்விட்டர்ல ட்வீட் போட்டிருந்தாங்க. பாண்டிச்சேரியில தொடர்ந்து இந்தியை திணிப்பதும், ஒன்றிய அரசாங்கத்தினுடைய எந்த ஒரு திட்டம் வந்தாலும் இதை ஒரு சோதனை எலி கூடமாக பாண்டிச்சேரியை பயன்படுத்துவதாக இந்த ஒன்றிய அரசு மாற்றி இருக்குதுங்கிறத இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் வாலையும் மூக்கையும் காலையும் நுழைப்பேன்னு பத்திரிகைகளில் பேட்டி கொடுக்கக்கூடிய 2 மாநிலத்தின் துணைநிலை ஆளுநராகவும் இருக்கக்கூடிய இன்னொரு அக்கா. ஆனா தமிழ்நாட்டில் என்ன ரேஷன் கடையில என்ன இது நடக்குது எல்லாம் பார்த்துட்டு இது கூட பண்ண முடியாதா, இதெல்லாம் ஒரு அரசா, இதெல்லாம் ஒரு ஆட்சியான்னு எல்லாம் கேள்வி கேட்பாங்க. ஆனா பாண்டிச்சேரியில நான் சொல்றேன், அனைத்து மாவட்டங்களிலும், அனைத்து மாநகரங்களிலும், அனைத்து வார்டுகள், கிளைகள், எல்லா இடத்துலயும் சொல்லுங்க, இந்தியாவிலேயே ரேஷன் கடையே இல்லாத ஒரு மாநிலம் என்றால் அது பாண்டிச்சேரி. இலவச ரேஷன் அரிசி இல்லை, எதுவுமே இல்லை. உங்களுக்கு என்னென்ன கொடுக்குறாங்க, பாமாயில் அரிசி, உப்பு, சர்க்கரை, டீ தூள், எதுவுமே அங்க கிடையாது, எதுவுமே கிடையாது. சரி, இது அரிசிக்கு பதிலாக பணம் போடுறோம், அரிசியில முறைகேடு நடக்குது, புழுத்த அரிசி போடுறாங்க அப்படின்னு கடந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியின் போது கிரண்பேடி அவர்கள் துணைநிலை ஆளுநராக இருந்தபோது கையெழுத்து போட்டு இனிமே அரிசிக்கு பதிலாக பணம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த பணத்தையாவது மாசம் மாசம் அக்கௌண்ட்ல போட்டாங்கன்னு கேட்டா அதுவும் கிடையாது. எதுவுமே இல்லாம இந்த பொங்கலுக்கு எங்களுக்கு கரும்பு கொடுக்கல, எங்களுக்கு வெள்ளம் ஒட்டிக்குச்சு, இப்படி எல்லாம் வீடியோ போடுவாங்க. ஆனா பொங்கலுக்கு அவங்க ஒண்ணுமே கொடுக்கல. 145 ரூபாய் போட்டாங்க அக்கௌண்ட்ல. அந்த 145 ரூபாய் நீங்க எந்த ஏடிஎம்ல போய் எடுப்பீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. இந்த எந்த ஏடிஎம்லும் பணமுமே கிடையாது. இந்த பண மதிப்பீடு நடந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு, இந்த இந்திய திணிப்பு என்ன நடந்துச்சு, இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் மனசுல நீங்களே கேட்டுக்கோங்க. உங்க பாட்டி படிச்சிருக்காங்களா, உங்க அம்மா டிகிரி ஹோல்டரா, இல்ல நீங்க படிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு கிடைக்காத ஏதோ ஒன்று என் பிள்ளைக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கழக தளபதியார் அவர்களுடைய ஆட்சியில் பெண்களுக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் உரிமை தொகை, அது உதவித்தொகை அல்ல அப்படிங்கிறத ஒரு முறையும் தளபதியார் அவர்களும் அக்கா அவர்களும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். சரி, இங்க போன இடத்துல நீங்க ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக மூடுவீங்கன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்பாங்க. அங்கேயும் அதான் சொன்னாங்க. இங்க பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்துல நீங்க ஏன் அந்த மதுக்கடையை மூடக்கூடாதுன்னு தமிழிசைக்காவை பார்த்து மைக்ல ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டார். பின்னாடி பாஜக காரங்க வராங்க, அவங்களை கேளுங்கன்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டாங்க. அப்ப அவர்களுடைய பயம் எதுவாக இருக்கிறது, பாண்டிச்சேரி நடக்கக்கூடியதை பற்றி அங்கேயே அவர்களுடைய ஆயுதத்தை அவர்களுக்கே கொடுக்க வேண்டிய தேவை இப்போ இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். இன்னொன்னு முக்கியமான விஷயம், தேசிய கல்விக் கொள்கை என்ன இந்த கல்வி சிதைப்பு வேலையை எப்படி பண்ணுது. இத்தனை ஆண்டுகள திராவிடம் ஒரு பனைமரம், தோப்பா அவர்கள் குறிப்பிட்டதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். திராவிடம் ஒரு பனைமரம், அது நின்று பயன் தரும். தந்தை பெரியார் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் உருவாக்கி வைத்திருந்த அந்த திராவிட பனைமரம் தற்போது நின்று பயன் தன்று கொண்டே இருக்கிறது. தளபதியார் அவர்களுடைய ஆட்சி அது காலந்தோறும் நடைபெற்று கொண்டே இருக்கும். இப்ப இந்த தேசிய கல்விக் கொள்கை என்ன பண்ணுதுன்னா, நாட்டில் பனை மரம்லாம் இருக்கக்கூடாது, நான் வைக்கிற மரம் தான் இருக்கணும், நான் சொல்ற இடத்துல தான் இருக்கணும்,
நான் சொல்ற அளவுக்கு தான் வளரணும் அப்படின்ட்டு என்ன பண்றான், தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வந்து குலத்தொழிலை மறைமுகமாக திணிக்கும் முயற்சியும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த விஸ்வகர்மா திட்டத்தை பற்றியும் நீங்க எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த கொரோனா காலத்துல நடந்தே ஊரு போய் சேர்ந்த அந்த வடமாநிலத்து தொழிலாளர்களுடைய நிலையை தமிழ்நாட்டு மக்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியமும் தேவையும் இங்க இருக்கிறது. அப்ப வடநாட்டுல இருக்கக்கூடிய எல்லாம் உங்களுக்கு 29 பைசா தான் எங்களுக்கு கொடுக்குறான்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வட மாநிலத்துல கொடுத்த போதும் கூட அந்த மாநிலங்கள் இன்னும் வளர்ச்சி அடையவே இல்லை. கல்வியிலும் சரி, வேலை வாய்ப்பிலும் சரி, எதுலையுமே இல்லை. ஆனா இங்க இருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது பெருத்த அளவிலான வளர்ச்சியாக இருக்கிறது. அது யாருமே சமன் செய்ய முடியாத அளவிலான வளர்ச்சி இருக்கிறது. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தோடும் ஒப்பிட தேவையில்லை. நம்ம ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸோட ஒப்பிட வேண்டிய நேரம் இது. இதெல்லாம் மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வோடு சேர்த்து நம்மளுடைய பாராளுமன்ற தேர்தலில் இந்த பிரச்சாரங்களையும் இதை முன்னெடுக்கணும். புதுச்சேரியில பெஸ்ட் புதுச்சேரின்னு ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். பெஸ்ட் புதுச்சேரியா நாங்க பாண்டிச்சேரியை மாத்துவோம். பாஜக கூட்டணிக்கு வாக்களிங்கன்னு சொன்னது பிரதமர், ஒன்றியத்தில் ஆளக்கூடிய நிதி அமைச்சர், அப்புறம் அமித்ஷா அவர்கள் எல்லாருமே வந்து பாண்டிச்சேரி மக்களை, காங்கிரஸ் திமுக ஆட்சியில பாண்டிச்சேரி வந்து கெட்டு சீரழிந்து விட்டது. நாங்க வந்ததுக்கு அப்புறமா பாருங்க, பாலாரும் தேனாரும் ஓடும் என்ற வார்த்தையை சொல்லிதான் வாக்கு சேகரித்தார்கள். ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் ஆகிறது. இன்னும் சாக்கடை கூட ஓட மாட்டேங்குது, அப்படி நிக்குது. என்ன, அதனால இங்க இருக்கக்கூடிய மில்களை மூடிட்டாங்க, வேலை வாய்ப்பு இல்லை, முறையான அரசு பணியிடங்களில் நேர்மையான ஒரு பணியிடங்களை வந்து நியமிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு எல்லாத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திலான புதுச்சேரியில் கூடிய அமைப்பாளர் இரா சிவா அவர்களுடைய தலைமையில் தொடர் போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டே இருக்கிறோம். வரவிருக்கின்ற 2024 பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியின் வெற்றியை நாங்கள் கழகத்திற்கு சமர்ப்பிப்போம். 26 திராவிட மாடல் ஆட்சி புதுச்சேரி கொண்டு வர வேண்டும். அக்கா அவர்களுடைய நல்லாசி. கவிதா நிறைந்த